மீட்டிங்க்கு போக முடியாம உங்களுக்கு தான் லேட் ஆயிடும். ஆமா, இன்னைக்கு கூட ஏதோ மீட்டிங்னு சொன்னீங்கல்ல நீங்க? இன்னைக்குல பொன்னி. சரி, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இருக்கும்ல. ஏன் பொன்னி எல்லாத்துக்கும் இவ்ளோ யோசிக்கிற? அப்படிலாம் இல்ல சக்தி, நான் இப்படியே பழகிக்கிறதா எனக்கு நல்லதுன்னு தோணுது. அதான். இன்னும் எத்தனை நாளைக்கு பொன்னி இப்படியே இருக்க போற? அத்தையே என்ன கிச்சனுக்கு போய் சமைக்கலான்னு சொல்ற வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ணல. இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். அதே சமயம் அத்தை எடுத்த முடிவையும் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவங்க காரணம் இல்லாமலாம் இப்படி பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போனேன். ஒருவேளை என் கவனத்தையும் மீறி தப்பு நடந்திருக்கலாம். ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அப்படி பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. பார்க்கலாம், அத்தை அவங்க மனசுல என்ன வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அவங்க சொல்லாம நான் அடுப்படி பக்கமே வரமாட்டேன். சரி பொன்னி, உன் பிடிவாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னா கேட்கவா போறேன்? நான் கிளம்புறேன், பார்த்து போ.